விகடன் நிறுவனத்தை பொறுத்தவரை ஒரு பாரம்பரியமான ஒரு நிறுவனம். தமிழகத்தில் நீண்ட நெடிய காலமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம். இந்த மேடையில் யார் வந்தாங்க, எப்படிப்பட்ட மனிதர்கள் பேசினாங்க என்பதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய நேரம். குறிப்பாக மேடையில் முக்கிய விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய நபர் ஆனந்த் தெல்தும்படே அப்படிங்கிற நபர் முக்கிய விருந்தினராக விகடன் நிறுவனம் அவர்களை அழைத்திருந்தார்கள். பாரத் ரத்னா ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய பேத்திய திருமணம் செய்திருக்கக்கூடியவர் ஆனந்த் தெல்தும்படே. ஆனா நிறைய நம்முடைய தமிழக மக்களுக்கு ஆனந்த் தெல்தும்படே அவர்கள் யாருன்னே தெரியாதுங்க. அம்பேத்கர் ஐயா அவருடைய பேத்தி அவர் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முடிச்சிடறாங்க. அவர் ஒரு அர்பன் நக்சல். அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே 2021 கத்திரோச்சுரலி ஃபாரஸ்டுக்குள்ள நடந்த என்கவுண்டர்ல 22 நக்சல் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே அவர்களும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த பீமா கொரகேன் அந்த கேஸ் என்ன இருக்கோ, ஜனவரி 1, 2018 பூனே பக்கத்துல அந்த பீமா கொரகேன் அந்த பெரிய ரயட் நடந்து ஏகப்பட்ட மக்கள் இறந்து அது ஒரு பெரிய கலவர பிரச்சனையாக மாறி நக்சல் ஸ்பான்சர் பண்ண அந்த வயலன்ஸ்ல கைது செய்யப்பட்டதுல முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் இந்த ஆனந்த் தெல்தும்படே. என்ஐஏ வழக்கு பதிவு செய்து அது கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ல பெயில் கிடைக்காம கடைசியில் சுப்ரீம் கோர்ட்ல பெயில் கிடைத்து அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், என்னுடைய அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் நக்சல் ஐடியாலஜிக்கு போனேன் அப்படி. குறிப்பாக ஆனந்த் தெல்தும்படே அவனுடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் CPIM அந்த இயக்கத்தினுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர். இவர்களுக்கு விகடன் ஒரு மேடை கொடுத்து பேச வேண்டும் என்று தமிழகத்தை அழைச்சிருக்கு. ஏன்னா தமிழகத்தின் நக்சல் எல்லாம் கொண்டு வந்துடலாம்னு ஐடியா பண்றாங்களான்னு தெரியல. அடுத்தது ஒரு பெரிய லாட்டரி அதிபர், இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நபர், விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய நபர் ஆனந்த் தெல்தும்படே அப்படிங்கிற நபர் முக்கிய விருந்தினராக விகடன் நிறுவனம் அவர்களை அழைத்திருந்தார்கள். பாரத் ரத்னா ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய பேத்திய திருமணம் செய்திருக்கக்கூடியவர் ஆனந்த் தெல்தும்படே. ஆனா நிறைய நம்முடைய தமிழக மக்களுக்கு ஆனந்த் தெல்தும்படே அவர்கள் யாருன்னே தெரியாதுங்க. அம்பேத்கர் ஐயா அவருடைய பேத்தி அவர் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முடிச்சிடறாங்க. அவர் ஒரு அர்பன் நக்சல். அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே 2021 கத்திரோச்சுரலி ஃபாரஸ்டுக்குள்ள நடந்த என்கவுண்டர்ல 22 நக்சல் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே அவர்களும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த பீமா கொரகேன் அந்த கேஸ் என்ன இருக்கோ, ஜனவரி 1, 2018 பூனே பக்கத்துல அந்த பீமா கொரகேன் அந்த பெரிய ரயட் நடந்து ஏகப்பட்ட மக்கள் இறந்து அது ஒரு பெரிய கலவர பிரச்சனையாக மாறி நக்சல் ஸ்பான்சர் பண்ண அந்த வயலன்ஸ்ல கைது செய்யப்பட்டதுல முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் இந்த ஆனந்த் தெல்தும்படே. என்ஐஏ வழக்கு பதிவு செய்து அது கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ல பெயில் கிடைக்காம கடைசியில் சுப்ரீம் கோர்ட்ல பெயில் கிடைத்து அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், என்னுடைய அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் நக்சல் ஐடியாலஜிக்கு போனேன் அப்படி. குறிப்பாக ஆனந்த் தெல்தும்படே அவனுடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா நீண்ட நெடிய காலமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம். இந்த மேடையில் யார் வந்தாங்க, எப்படிப்பட்ட மனிதர்கள் பேசினாங்க என்பதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய நேரம். குறிப்பாக மேடையில் முக்கிய விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய நபர் ஆனந்த் தெல்தும்படே அப்படிங்கிற நபர் முக்கிய விருந்தினராக விகடன் நிறுவனம் அவர்களை அழைத்திருந்தார்கள். பாரத் ரத்னா ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய பேத்திய திருமணம் செய்திருக்கக்கூடியவர் ஆனந்த் தெல்தும்படே. ஆனா நிறைய நம்முடைய தமிழக மக்களுக்கு ஆனந்த் தெல்தும்படே அவர்கள் யாருன்னே தெரியாதுங்க. அம்பேத்கர் ஐயா அவருடைய பேத்தி அவர் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முடிச்சிடறாங்க. அவர் ஒரு அர்பன் நக்சல். அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே 2021 கத்திரோச்சுரலி ஃபாரஸ்டுக்குள்ள நடந்த என்கவுண்டர்ல 22 நக்சல் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே அவர்களும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த பீமா கொரகேன் அந்த கேஸ் என்ன இருக்கோ, ஜனவரி 1, 2018 பூனே பக்கத்துல அந்த பீமா கொரகேன் அந்த பெரிய ரயட் நடந்து ஏகப்பட்ட மக்கள் இறந்து அது ஒரு பெரிய கலவர பிரச்சனையாக மாறி நக்சல் ஸ்பான்சர் பண்ண அந்த வயலன்ஸ்ல கைது செய்யப்பட்டதுல முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் இந்த ஆனந்த் தெல்தும்படே.
என்ஐஏ வழக்கு பதிவு செய்து அது கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ல பெயில் கிடைக்காம கடைசியில் சுப்ரீம் கோர்ட்ல பெயில் கிடைத்து அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் நக்சல் ஐடியாலஜிக்கு போனேன் அப்படின்னு. குறிப்பாக ஆனந்த் தெல்தும்படே அவனுடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் சிபிஐஎம் அந்த இயக்கத்தினுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர். இவர்களுக்கு விகடன் ஒரு மேடை கொடுத்து பேச வேண்டும் என்று தமிழகத்துக்கு அழைச்சிருக்கேன். ஏன்னா தமிழகத்தின் நக்சல் எல்லாம் கொண்டு வந்துடலாம்னு ஐடியா பண்றாங்களான்னு தெரியல. அடுத்தது ஒரு பெரிய லாட்டரி அதிபர், இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நபர், அவருடைய மருமகன். இத்தனை காலமாக திமுகவில் சபரீஷன் அவர்களுக்கு நெருக்கம். 2019 2024 வரை அந்த நிகழ்ச்சியை நடத்தின வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், இன்னைக்கு விசிகே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். 509 கோடி ரூபாய் அவருடைய மாமனாருடைய பணம் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா டிஎம்கே கொடுத்தவர். பாருங்க, எல்லாம் கொடுமையை பாருங்க. இவங்க லெக்சர்லாம் மக்கள் கேட்க வேண்டியதா இருக்கு, டிவியில பார்க்க வேண்டியதா இருக்கு. அவருடைய மாமனார் லாட்டரி நடத்தக்கூடியவருடைய பணம் 509 கோடி ரூபாய் திமுகவுக்கு போச்சு. அந்த நேரத்தில் சபரீஷனோட இருக்கிறாங்க.